வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் மிக முக்கிய கேள்விகள் தான். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 7-8வது வீடியோவாக இருக்கும். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ப்ளேலிஸ்ட்டில் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க. மிக முக்கியமான கேள்விகள் தான் பார்த்துக்கிட்டு வரோம். உலகிலேயே தமிழ் மொழியாக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து மலேசியா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் அப்படின்னா அதே கேள்வி தான் ரிப்பீட்டடாக வரும்னு இல்லை, அது ரிலேட்டடான கேள்விகள் தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ உலக தமிழ் மாநாடுகள் இது வரைக்கும் எங்கெங்கே நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். மலேசியா முதல் மாநாடு மலேசியா கோலாலம்பூரில் 1966வது வருடம் நடந்தது. அடுத்து இரண்டாவது உலக தமிழ் மாநாடு இந்தியாவில் சென்னையில் 1968வது வருடம் நடைபெற்றுச்சு. அடுத்து ஃப்ரான்ஸில் பாரிஸில் 1970ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதுக்கடுத்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் 1974வது வருடம் 4வது உலகத்தமிழ் மாநாடு. அடுத்து 5வது உலகத்தமிழ் மாநாடு இந்தியாவில் மதுரையில் 1981வது வருடம் நடைபெற்றது. அடுத்து மலேசியா கோலாலம்பூரில் 1987வது வருடம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொரிசியஸ் இங்கே வந்து 1989 நடந்தது. அடுத்து இந்தியா தஞ்சாவூரில் 1995வது வருடம் நடந்தது. அடுத்து செம்மொழி மாநாடு 2010வது வருடம் கோவையில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் அது சம்மந்தமாக இதற்கு முன்னாடி வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இரத்தம் உறைவதற்கு தேவைப்படுவது வைட்டமின் கேவும் தேவைப்படும், கால்சியமும் தேவைப்படும், அயன் எல்லாமே தேவைப்படும். ஸோ அப்போ இதற்கு சரியான விடை அப்படின்றது மேற்கண்ட அனைத்தும் தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிபெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாடால் ஏற்படுகிறது அப்படின்னா வைட்டமின் B1 குறைபாடனால தான் பெரிபெரி அப்படின்றது ஏற்படுது. இரத்தம் உறைவதற்கு உதவும் வைட்டமின் கே தான் இரத்தம் உறைதலுக்கு உதவுது. ஸோ இந்த வைட்டமின் சம்பந்தமான கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ இதற்கான வைட்டமின் தாது உப்பு இதனால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்றத பார்த்துருவோம். வைட்டமின் ஏ வந்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு, அதாவது ஒரு நபருக்கு வைட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா மாலைக்கண் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாலைக்கண் நோய் வரும். அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னா முட்டை, பால், கேரட், பப்பாளி. ஸோ இந்த முட்டை, பால், கேரட்டில் என்ன வைட்டமின் இருக்குன்னா வைட்டமின் ஏ. கேள்வி இப்படியும் கேட்கலாம், ஒரு பப்பாளியில் என்ன வைட்டமின் அதிகமாக இருக்குது, கேரட்டில் என்ன வைட்டமின் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் கேட்கலாம். அடுத்து வந்து பெரிபெரி வைட்டமின் பி குறைபாடு, அதாவது வைட்டமின் பி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா பெரிபெரின்ற நோய் வரும். இது வைட்டமின் பி எதில் இருக்குன்னா பால், பட்டாணி, தானியம், பச்சை காய்கறியில். அடுத்து வந்து வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி. வைட்டமின் சி குறைபாடு ஆச்சுன்னா ஸ்கர்வின்ற நோய் வரும். நெல்லி, ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி இது எல்லாத்தையுமே அதிகமான இதாக இருக்குது. இந்த ஸ்கர்வி அப்படின்றது பற்களோட ஈறுகளில் இரத்தக்கசிவு வர்றது தான் இதனுடைய ஸ்கர்வி அப்படின்றது பேர். வைட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ் வந்து சூரிய ஒளி, பால், முட்டை, மீன் இதில் எல்லாத்தையுமே இருக்குது வைட்டமின் டி. அடுத்து வைட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை, ஆப்பிள், கோதுமை, பச்சை காய்கறி இது எல்லாத்தையும் வைட்டமின் இ இருக்குது. வைட்டமின் கே வந்து இரத்தக்கசிவு உறுதலுக்கு வந்து மருந்தாக செயல்படுது. அதில் வந்து பச்சை காய்கறி, தக்காளி, முட்டைக்கோஸ் இது எல்லாத்துலேயும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அயோடின் வந்து முன்கழுத்து கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அயோடின் குறைபாடுனால இந்த நோய் வரும். அயோடின் கலந்த உப்பு, மீன், காய்கறிகள் இது எல்லாத்துலேயும் அயோடின் அதிகமாக இருக்குது. இரும்பு வந்து இரத்த சோகை, இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இரத்த சோகை வரும். ஸோ இந்த இரத்த சோகை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆப்பிள், கத்தரிக்காய், கொய்யா, பேரிச்சை, கீரை வகை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு வந்து தேவையான அளவு கிடைக்கும். அடுத்து நோயின் பெயர், அதனுடைய காரணிகள் என்னென்ன, எதனால் வருது அப்படின்றது. டெங்கு காய்ச்சல் வந்து வைரஸ் காரணி, பிளேவி வைரஸ்னால் டெங்கு காய்ச்சல் அப்படின்றது பரவுது. அடுத்து வந்து பன்றி காய்ச்சல் வந்து வைரஸ் நோய் தான், அது வந்து இன்ஃப்ளூன்ஸா வைரஸ் அது மூலயமா பரவக்கூடிய ஒரு நோய். அடுத்து நோயோட பெயர், அது உண்டாக்கும் காரணி என்ன அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நோயோட பெயர் பார்த்திங்க அப்படின்னா
வயிற்றுப்போக்கு பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணிகளால் ஏற்படுது. அடுத்து வந்து வயிற்று கடுப்பு பாக்டீரியானால் வரும். அடுத்து டைஃபாய்டு காய்ச்சலும் பாக்டீரியாவில் தான் வரும். காலரா வந்து பாக்டீரியாவில் வரும். அடுத்து வந்து ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் மூலியமாக பரவக்கூடியது. ஹெப்பாடைட்டிஸ் அது வந்து ஏ, இது வந்து இ, இதுவும் வைரஸ் மூலியமாக பரவக்கூடிய நோய். ஸோ இந்த நோய்களும் நோய்க்கான காரணிகளும் வந்து இப்போ பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதே போல் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மெட்டீரியலும் வந்து இதுவும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது அனைத்துமே சரி, உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியலாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து பிடிஎஃபாக கொஷினும் கொடுத்துருவோம், அதற்கான ஆன்சர் அப்படின்றதும் கொடுத்துருவோம். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதி பார்த்துட்டு குரூப்லேயே ஷேர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் முழுக்க வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலாக தான் கொடுத்துருவோம். ஸோ பிடிஎஃப் ஃபைலாகவே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். A to Z, அதாவது பார்ட் ஏ வந்து எல்லாமே கிடைக்கும். பார்ட் ஏலையும் வரும், பார்ட் பியில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து மெட்டீரியலாக கிடைக்கும். அதாவது நீங்கள் எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேஜ்லேயும் ஆட் பண்ணிடுவோம். இல்லை எனக்கு வந்து மெட்டீரியல், அதாவது 8th குவாலிஃபிகேஷனுக்கான மெட்டீரியலும் வேணும், 10th மெட்டீரியலும் வேணும், ப்ளஸ் ரெண்டுத்துக்குமே டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து 700 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனி ஒன் அப்படின்னா 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஓஏனா ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேன் இதெல்லாமே வேணும் அப்படின்னா 500. இல்லை எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப் அப்படின்னா அதுக்கு 500. இல்லை இது ரெண்டுமே வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 700. இதில் வந்து மெட்டீரியல் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம், ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேஜுக்கான குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். இது ரெண்டுமே சேர்த்து தான் இந்த அமௌண்ட் அப்படின்றது வரும். இங்கே டிஸ்பிளேயில் தெரியுதுல கான்டாக்ட் நம்பர், அதுதான் வந்து ஜிபே நம்பர். அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுடைய நம்பரை குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்துட்டு மெட்டீரியலை வந்து அனுப்பிடுவோம். ஸோ ஒரு 2 விதமான டெஸ்ட் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. ஸோ 2 டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கொடுத்துருவோம். ப்ளஸ் அடுத்து நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து குரூப்லேயும் வந்துடும். அது வந்து பெய்லிஃப்கானது ஓஏக்கு 5ஆம் தேதியிலேருந்து தான் டெஸ்ட்டு அப்படின்றது ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேபி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷெடியூல், என்ன டேட்டில் என்ன தேர்வு நடைபெறும் அப்படின்ற தகவலும் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ முழுக்க அதே போல் எக்ஸாம்ஸ் முடித்ததுக்கப்புறமும் நம்மளோட கைடன்ஸ் அப்படின்றது இருக்கும். நீங்கள் வந்து இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூவில் நல்ல மார்க் வாங்கி வேலைக்கு போகிற வரைக்குமே நம்மளுடைய கைடன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.